Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mount. ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரெண்டு ஹாலிவுட் மூவிஸ் என்னங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே 18 பிளஸ் ட்ராமாங்க. தனியா பாருங்க, ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சப்சர்வியன்ஸ். 2024ல ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. லைன்ஸ் கேட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தமிழ் டப்ல வெர்ஷன்ஸோட இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி. 18 பிளஸ் டிராமா தான், ஸ்கிப்பபிளான நிறைய சீன்ஸை நிறைச்சு வச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போன நேரத்துல பசங்களையும் வீட்டையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ரோபோட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ரோபோட்டை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறதுனால ஹீரோ வாழ்க்கையில தொடர்ச்சி அவருடைய பிரச்சனை என்ன, நம்ம ரோபோ ஹீரோவை ஒன் சைடா துரத்தி லவ் டார்ச்சர் பண்ணது நம்ம கதையோட ஹீரோவை அடையிறதுக்காக அவரோட குடும்பத்தை அடியோட அழிக்கணும்னு சொல்லி ரோபோ பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத ஒரு நல்ல சஸ்பென்ஸ் டிராமா ஸ்டைல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் தரமா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரா சூப்பரா நடிச்சிருந்தாலும் அந்த ரோபோட்டோ மேகா ஃபாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா தரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி தான் இது. எந்திரன்லயே பார்த்தா ரோபோ காதல் கதையை தான் எடுத்து திரும்ப உருட்டி இருக்காங்க. ஐ ரோபோட்ல 2007ல வந்து ஹாலிவுட் மூவியோட ரெஃபரன்ஸ் இந்த மூவில நல்லாவே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா படத்தை 1.25 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஸ்லோபன் த்ரில்லரா சஸ்பென்ஸ் ட்விஸ்ட்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி மிரள விட்டுருப்பாங்க. அந்த டப்ல குழந்தைய முக்கி கொல்ல போற சீன் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. படம் டெக்னிக்கலா சவுண்டாவும் ஸ்டைலிஷாவும் சூப்பரான ஒரு ரோபோட்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் டிராமாவா உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஹாலிவுட் மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மை ஃபால்ட் லண்டன். 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் டிராமா மூவி. இந்த மூவி 2022ல ரிலீஸ் ஆன மை ஃபால்ட் மூவி வந்து ஸ்பானிஷ்ல இருந்துச்சு. லண்டன் வெர்ஷன்ல இப்ப அடாப்ட் பண்ணி ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் மூவியா தான் திரும்ப இந்த மூவியை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் தம்பி உன் சித்தின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்க, சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத தெரிஞ்சுக்க நம்ம கதையோட ஹீரோ ஸ்டெப் பிரதர் அண்ட் ஸ்டெப் சிஸ்டரா இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேர்ந்து காதல் பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா, அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னு சேர்ந்தாங்கிறத சொல்ற மாதிரியான ஒரு காதல் டிராமா மூவியா தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தாலும் ரீமேக்குங்கிறதுனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவாவும் இம்ப்ரெசிவாவும் இல்லாம போயிடுச்சு. ரொம்ப பிரெடிக்டபிளான டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தான் சொல்றேன். இதுவுமே ஒரு 18 பிளஸ் டிராமா தான். நிறைய சீன்ஸை நிறைச்சு வச்சு எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. வசனமாடா முக்கியம் படத்தை பாருடாங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவத்தை இதெல்லாம் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கார் சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொமான்டிக்கல் டிராமால இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி காட்டலங்கிறது கண்டிப்பா அந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்துட்டு இந்த ரீமேக் அடாப்டட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிருவீங்க. மை ஃபால்ட் லண்டன் வெர்ஷன் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.2 அவுட் ஆஃப் 10. இந்த 2 நான் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.